Hi guys, welcome back to my channel. I am BG Godson, bodybuilding and fitness trainer. கடந்த எபிசோட்லாம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் தந்துருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன் கமெண்ட்ஸு. ஸோ மறக்காமல் இதில் என்ன தப்பு இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு போடுங்க. நான் அதை சரி பண்ணிக்கிறேன். நிறைய பேர் திக்கி பேசுகிறேன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டே அதுதான், திக்கி பேசுகிறீங்கன்னு. எனக்கு பேசி பழக்கம் இல்லை. எனக்கு நாலேஜை நான் உங்கள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணணுன்னு எனக்கு இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை அவங்கள மாதிரி பேசுங்க, இவங்கள மாதிரி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஸ்டாலே பேசியிருந்தீங்க. ஸோ எனக்கு என்ன மாதிரி தான் பேச தெரியும். அடுத்தவங்கள மாதிரி பேசி போடுறதுக்கு நமக்கு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிடுறேன். அந்த திக்கி பேசாமல் மட்டும் ட்ரை பண்ணிடுறேன். கார்டியோ நம்ம டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கார்டியோ நீங்கள் டெய்லியும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தீங்க, என்னென்னா நீங்கள் கார்டியோ மட்டும் தான் போடுவீங்களா, ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்களான்னு. ஸோ அதனால இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இது சேம் கமெண்டில் ஒருத்தங்க கேட்டவங்க தான், என்னென்னா தண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ண முச்சில் குடிக்கலாமா, குடிக்கும் முச்சில் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லைன்னா ஏதாவது ஆகுமா, ஓவர் ப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தண்ணி நம்ம குடிச்சு ஆகணும். ஏன்னா தண்ணி நம்ம உடம்புல இல்லைன்னா நம்மளால் ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போச்சில் எப்போவுமே தண்ணி நம்ம குடிக்கணும். 1 லிட்டர் தண்ணி நீங்கள் பாட்டில் ஜிம்முக்கு போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ கொண்டு போயிருங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, சிப்பாக குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது எதனால உங்களுக்கு நான் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போச்சில் தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக மசில் கிராம்ப் ஆகும். நீங்கள் என்ன போடுறீங்கனாலும் அந்த மசில் உங்களுக்கு ஒத்துழைக்காது, நல்லா கிராம்ப் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. தண்ணி குடிக்காமல் இருந்தால் ஆப்ஸ் தெரியும்னா, நீங்கள் அப்படி காம்படிஷன் பண்ண இருந்தீங்கன்னா ஓகே. அப்படி பேசிக் ஃபிட்னஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ண முடியல சிப்பாக தண்ணி குடிங்க. இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் என்ன பார்த்தீங்கன்னா புஷ் டே. ஸோ இன்றைக்கி புஷ் டேயில் நம்ம ஒரு 3 மசிலை டார்கெட் பண்ண போகிறோம். 3 மசில் என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு செஸ்ட்டு, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ். இந்த 3 ஒர்க் அவுட் தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மசில், எந்த பெரிய மசிலோ அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மசில் நமக்கு பெரிய மசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் தான் போட போகிறோம். செஸ்ட்டில் ஒரு 4 வேரியேஷன் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெஞ்சு ப்ரெஸ் போட போகிறேன். வாங்க. பெஞ்சு ப்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு 5 செட்டு போடுங்க. கடைசி செட் என்னென்னா, உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ போட்டு புஷ் பண்ணுங்கள். 5 செட்லேயும் ஒரு 8 reps to 10 reps போடுங்க. ரொம்பலாம் வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். செஸ்ட் மசிலில் நம்ம நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம போட போகிறது அப்பர் செஸ்ட்டு. நம்ம உடம்பு ரொம்ப ப்ராடாக, ஷோல்டர் ரொம்ப பெருசாக தெரியும்னா, நம்ம உடம்பு ரொம்ப பெருசாக தெரியும்னா கண்டிப்பாக அப்பர் செஸ்ட்டு பம்பிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு பெருசாக தெரியும், இல்லைன்னா சின்னதாக தான் இருக்கும் நம்ம. ஸோ அதனால நம்ம இன்றைக்கி அப்பர் செஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்பர் செஸ்ட்டு எதில் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸில் போட போகிறோம். ஓகே, சேம் இதுவும் அதே மாதிரி தான். 4 செட்டு போடுங்க. 4 செட்டு 8 reps இல்லைன்னா 10 reps வச்சு போடுங்க. இது உங்களுக்கு உங்கள் அப்பர் செஸ்ட்டு க்ரோத்திங்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களை ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லுக்கு காணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளைஸ் போடுறோம். இது நல்லா யூஸ் பண்ணி போடுங்க. இதுவும் அதே மாதிரி 3 செட்டு. இது ஒரு 4 செட்டு போடுங்க. 4 செட்டு 8 reps வச்சு போடுங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு லோயர் செஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம என்ன ஒரு 3 ஒர்க் அவுட் பார்த்துட்டோம். செஸ்ட் ப்ரெஸ்ஸு,
அப்புறம் இன்க்ளைன்டு தம்பிள் ப்ரெஸ்ஸு, அப்புறம் ஃப்ளைஸ். இந்த 3 ஒர்க் அவுட்டை நம்ம செஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரு நம்ம உடம்ப ரொம்ப ப்ராடாக தூக்கி காணிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தவங்க பார்க்கணும், ஓ ஏன் ஜிம்முக்கு போகிறான்ப்பா, ஐயோ வேறு லெவலில் இருக்கான்ப்பா அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு இது ஷோல்டரு தான். ஸோ அடுத்தது நம்ம புஷ் டேல ஷோல்டரு, சேம் சிட்டட் ஷோல்டரு. இது ஒரு 4 செட் போடுங்க. 8 to 10 ரெப்ஸ் வச்சு போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ் போட போகிறோம். நின்றுக்கிட்டு இல்லை, பெண்ட் ஓவர். இது உங்கள் ரியர் பெல்ட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். பொசிஷன் கரெக்டாக நின்றுக்கிடுங்க. சேம் இதுவும் ஒரு 4 செட்ஸ் போடுங்க. 8 கவுண்ட் வச்சு போடுங்க. 8 கவுண்ட் வச்சு போடுங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் ரியர் பெல்ட்டு நல்லா ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா ரியர் பெல்ட் ஏன் நான் போட சொல்கிறேன்னா, உங்கள் ஷோல்டரை தூக்கி காணிக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரண்டில் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஷோல்டர் நல்லாயிருக்கும். பேக் பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் வராது. ஸோ அந்த கப் ஷேப்புக்காண்டி தான் நம்ம ரியர் பெல்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரியர் பெல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லேட்டரல் ரைஸு. ஒரு 10 கவுண்ட்ஸ் போடுங்க. 10 கவுண்ட்ஸ் இது போட்டுக்கிட்டு உடனே ஃப்ரண்ட் ரைஸ். இதை நீங்கள் சூப்பர் செட்டாவோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லேட்டரல் ரைஸில் ஒரு 10 கவுண்ட், அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைஸ்லேயும் ஒரு 10 கவுண்ட். இது உங்களுக்கு உங்கள் ஃப்ரண்ட் பெல்ட்டு ரொம்ப அழகாக தூக்கி காணிக்க இருக்கும். நீங்கள் அப்போ தான் ஒரு இடத்துக்கு டிஷர்ட் போட்டு போனீங்கன்னா உங்கள் ஷோல்டரு பெருசாக தெரிஞ்சு 4-5 பேர் உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் டி எங்கே பாருடி, வா வாட்டா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நீ புஷ் டேல 2 ஒர்க் அவுட் பார்த்துட்டோம். 2 மசிலுக்கு பார்த்துட்டோம், செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்குது ட்ரைஸ் மட்டும்தான். அடுத்தது ஸ்டாண்டிங் பார் ப்ரெஸ் டவுன் போடுறோம் ட்ரைசப்ஸ்க்கு. இதுவும் 3 செட்டு வச்சு போடுங்க. 3 செட்டு போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணியிருக்கிறது எல்லாமே ட்ரைசப்ஸ்க்கு பிடிச்சிருக்கோம். ஸோ 3 செட் ஒரு 10 ரெப்ஸ் வச்சு போடுங்க. கை ப்ரெஸ் போடுறோம். படுத்துக்கிட்டு பேக்கில் இறக்கிட்டு ஸ்லோவாக மேலே. இது உங்களுக்கு எப்படின்னா உங்கள் தலை மட்டத்துக்கு இறக்கிட்டு மேலே தூக்கணும். அதுதான் ஸ்கல் ப்ரெஸ்ஸு. இது ஒரு 4 செட்டு போடுங்க. 4 செட்டு ஒரு 10 to 8 ரெப்ஸ் வச்சு போடுங்க. நான் 10 to 8ன்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ மேக்ஸிமம் எது புஷ் பண்ணுறீங்களோ 8 to 12 ரெப்ஸுக்கு டார்கெட் பண்ணி புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப மசிலில் நீங்கள் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முச்சில் தான் உங்களுக்கு மசிலும் பெருசாகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் 8 to 10 ரெப்ஸை எவ்வளோ வெயிட் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ போடுங்க. ஓவர் கவுண்ட் 15 கவுண்ட் 20 கவுண்ட் 30 கவுண்ட் போடணும் அப்போ தான் நல்லா வரணும்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு 15 கவுண்டு போடணும் கூட தேவையில்லை. ஒரு 8 to 10 to 12 ரெப்ஸ் கூட போட்டால் போதும். உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இன்னையோடி நமக்கு புஷ் டே முடிஞ்சு என்னெல்லாம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசெப்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபுல் டேக்கு நான் இன்னொரு நாள் வீடியோ போட்டு விடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்டுட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோ போடும் போச்சில் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளெக்சிங் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி மாறினேன்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ நான் இந்த பாடி கண்டிஷன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண முச்சில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் போட்டிருக்கிறதுக்கும் இப்போ என் பாடி கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம ஒரு சின்ன குறும்படம் போட்டு பார்க்க போகிறோம். வாங்க. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சாரி, மைக்கை கீழே வச்சு பேசிட்டேன். உங்களுக்கு இப்போவே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் எபிசோடு 1லேருந்து பார்க்காதவங்க மறக்காமல் எபிசோடு 1 பார்த்துக்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீ சொல்லுவீங்க நிறைய பேர், இருந்த மாதிரி தானடா இருக்கா, உனக்கு என்னடா குறைஞ்சிருக்குன்னு கேட்பீங்க. ஸோ எபிசோட 1 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். பேக் உங்களுக்கு தெரியும், இந்த இடம்லாம் கம்மியாக இருக்குது. எனக்கு கரெக்டாக ஃபீல் ஆகுது இந்த சைடு கம்மியாக இருக்கிறதுலாம். உங்களுக்கு என்ன தோணுது, கம்மியாக இருக்குதா? அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க தான் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் வெயிட்டை நம்ம செக் பண்ணி போகிறோம். வெயிட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன். அதே மாதிரி பேக்லேயும் ஒரு சின்ன போஸ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கு எவ்வளோ கம்பேரிசன் இருக்குன்னு, எபிசோடு 1க்கும் இந்த எபிசோடுக்கு எவ்வளோ கம்பேரிசன் இருக்குன்னு. கண்டிப்பாக நம்ம ஒரு காம்படிஷன் இறங்க தண்டியோ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் என் வெயிட் லாஸ் ஜேர்னியில் உள்ள ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்த வீடியோவில் போடணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். என்ன இப்போ நம்ம வெயிட் பார்க்க போகிறோம். வெயிட் நமக்கு இப்போ கரண்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 97.5. நம்ம மிஷின் கொஞ்சம் கோளாறான காரணத்தினால் அப்படி இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 97.15 இருக்கிறோம். என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் நீ 3 கிலோ தான் கம்மி பண்ணுறேன், 3 கிலோ இல்லை 2 கிலோ தான் கம்மி பண்ணிக்கிறேன்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, நான் என்னென்னா மசிலோடு சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி கொஞ்சம் நோய்தானே இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சமாக ப்ரோட்டீன் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து கலோரிஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறனால அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் மட்டும் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது தனி ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இது பண்ணுவீங்க, மசிலுக்கு நம்ம டார்கெட்டே பண்ண மாட்டோம். ஸோ நம்ம மசிலுக்கும் சேர்த்து தான் நம்ம டார்கெட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்போது உடம்பு நல்லா வெளியே தெரியும், இல்லைன்னா நார்மலாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லை, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே ஃபிட் கைஸ், பாய்.